ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகிய அழகுல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதி பார்த்தீங்கன்னா தங்கராஜ் கிட்ட என்னை அப்படியே வீட்டில் உட்கார வச்சிடலான்னு மட்டும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காதீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. இதை கேட்ட தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஏய் என்னடி கை நீட்டி பேசுற, என் பையனை எதிர்த்து எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் நீங்க பேசுறது இல்லையா? இப்போ நீங்க அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட லட்சியத்தை உங்களால ஒரு நாளும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க அப்பனாலயும் என்னோட லட்சியத்த தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதியம் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, என்னடா இவ இப்படி வாயாடுறா? இவ வீட்ல இவள எப்படிலாம் பெத்து வளர்த்துட்டாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைய தூக்கின்னு பார்த்தீங்கன்னா மேல போயிடுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியா கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, அப்படியே யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு சோஃபால உட்காந்து பார்த்தீங்கன்னா, அ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, "ரேவதி, ரேவதி" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா வராங்க. "டேய் என்னடா, என்னடா ஆச்சு? எதுக்குடா இப்படி கத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லம்மா, மதியோட வேலை போனதுக்கு காரணம் நானுன்னு சொல்லிட்டு எனக்கும் கரஸ்பாண்டன்ட் மட்டும் தான் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "டேய் 1/2 மணி நேரத்துக்கு முன்ன என்கிட்ட சொன்ன எனக்கு தெரியுமேடா" அப்படின்றாங்க. "இல்லம்மா, வேற யாருக்கும் நான் சொல்ல கிடையாது. இது எப்படி மதிக்கு தெரிஞ்சிருக்கும்? ரேவதி நீ சொன்னியா?" அப்படின்றாங்க. "இல்லங்க, நான் எதுவும் சொல்லல" அப்படின்றாங்க. "உண்மைய சொல்லு" அப்படின்றாங்க. "நான் எதுவும் சொல்லலைங்க. மதி சொன்ன பின்னாடி தான் எனக்கே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. "என்ன? அவ என்னையும் கேட்டா இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. "என்ன 2 பேரும் சொல்லி வச்சுக்கின்னு, பேசி வச்சுக்கின்னு நீங்க பிளான் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. "இல்லைங்க எனக்கு தெரியாது" அப்படின்றாங்க. "உண்மைய சொல்லு. நீங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்ன பேசின விஷயம் அவளுக்கு தெரியும்னா, என்ன ஒட்டு கேட்டு நீ அவளுக்கு உண்மைய சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லைங்க நான் எதுவும் சொல்லல. நான் எதுக்கு சொல்ல போறேன்?" அப்படின்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் கோவமா கத்துறாங்க. "உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு. தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, "டேய் அமைதியா இருடா" அப்படின்ட்டாங்க. "நீ அமைதியா இரும்மா. சொல்லு ரேவதி, உண்மைய சொல்லு ரேவதி" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சவுண்டா கத்துறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, "ஆமாங்க. உங்களுக்கு எதுக்குங்க அந்த வேலை? தேவையில்லாத வேலை சொல்லுங்க. மதி வேலைக்கு போனா என்ன, போலனா என்ன? அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்துக்கின்னு நிம்மதியா தானே இருந்தா. நீங்க எதுக்குங்க அவளோட வாழ்க்கைக்குள்ளலாம் நீங்க நுழைஞ்சு, இந்த மாரி வேலை போறதுக்கெல்லாம் காரணமா இருந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இந்த விஷயம் சுரேஷ் கூட தெரியாது. நீ எதுக்கு அவளுக்கு சொன்ன? என் கூட தானே நீங்க குடும்பம் நடத்துற. எனக்கு உண்மை இல்லாம நீ எனக்கு துரோகம் பண்றியா? உங்க அம்மா வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதிய அடிச்சிடுறாங்க. "நீ அந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்றதுனா இந்த வீட்ல இருக்காத கிளம்பு முன்ன. என் என் பேச்ச கேட்டு இருக்கிறதுனா இந்த வீட்ல இரு. இல்லன்னா நீ இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் விடுறாங்க. அடிக்க போம்போது பார்த்தீங்கன்னா, அடிச்சும் அடிச்சிடுறாங்க. தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, "டேய் எதுக்குடா அடிக்கிற? போடா பக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ என் பேச்ச கேட்டு இருக்கிறதுனா இந்த வீட்ல இரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் அங்கருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, "எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? இங்க நடக்கிறத எதுக்குடி அங்க சொல்லிட்டு இப்ப இவங்கிட்ட அந்த மாரி அடி வாங்கி சாகுற சொல்லு. என்னமோ பண்ணின்னு போ" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா குழந்தைய கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா மேல போயிடுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, அழுந்துக்கின்னே பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பேங்க்ல பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, டீ குடிச்சுன்னு உட்காந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்காங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்டு கிட்ட, "எதுக்கு இந்த மாரி மேனேஜர் கிட்டலாம் திட்டு வாங்குற சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலைய கரெக்ட்டா பார்த்தா எதுக்கு அவரு திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்குறாங்க. உடனே அவர் பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்னப்பா நீ அசிஸ்டன்ட் மேனேஜரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ புதுசா வந்திருக்கிறவங்கள மேனேஜர் என்ன வாட்டு வாட்டுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "ஆமாடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, உடனே சடன் டல் ஆயிடுறாங்க. அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, "ஏய் என்னாச்சு? ஏன் ஏன் பாக்யராஜ் ஒரு மாதிரியா இருக்கு?" அப்படின்றாங்க. "ஒண்ணும் இல்ல. சரி நான் என்னோட வேலைய போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ராகவனும், ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. மதியம் ஒரு நிமிஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா நின்னுட்டு உள்ள வந்துடுறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, எங்க போயிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு மதிய கேட்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, "இல்ல வேலை விஷயமா வெளியில போயிட்டு வந்தேன்" அப்படின்றாங்க. "வேலை விஷயமா போனா என்ன வீட்ல யாருக்கும் சொல்லிட்டு போமாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, "இதுக்கு மேல சொல்லிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன மதி போயிட்டு ஏதாச்சும் சண்டை போட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா நெறைய கத்துனேன்" அப்படின்றாங்க.
தங்கராஜ் அண்ணன் எதுவும் பேசலையா?" அப்படின்றாங்க. "பேசாம இருப்பாங்க." "ஆமா, நான் தான் பண்ணேன். என்னால என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படின்றாங்க. தங்கராஜோட அம்மா எதுவும் பேசலையா? அப்படின்றாங்க. "ஆமா, சவுண்டெல்லாம் விடாதன்னாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு மட்டும் தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "இப்ப என்னதான் சொல்லிட்டு வந்துட்ட அவர்கிட்ட?" அப்படின்றாங்க. நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. என்னோட வேலை போறதுக்கு இவரு காரணமா இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல." அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "ஆமா மதி, நானும் யோசிக்கல." அப்படின்ட்டாங்க. 3 மாசத்துல நான் வேலை வாங்கி காட்டுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன்." அப்படின்றாங்க. அவர் அந்த காலேஜ்ல தான் அவரு சப்போர்ட்ட பயன்படுத்தி என்ன வேலை விட்டு தூக்க முடியும். நெறைய காலேஜ்ல எல்லாம் அவருக்கு தெரிஞ்ச காலேஜாவா இருக்க முடியும். நான் எப்படியாச்சும் வேலையில ஜாயின் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "ஆமா மதி, நீ நெனச்ச மாரி நீ நெனச்ச வேலையோட உனக்கு பெரிய வேலை கிடைக்கும். நீ தைரியமா இரு. அந்த 3 மாசம் இல்ல, அதுக்கு முன்னே கூட உனக்கு வேலை கிடைச்சிரும்." அப்படின்றாங்க. சரி, இது ரேவதி எதுவும் அவரு சொல்லலையா? அப்படின்றாங்க. "இல்ல, நான் அவங்க சொன்ன மாரி நான் காட்டிக்கல. அவங்ககிட்டயும் நான் எதுவும் சண்டை போடல." அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "சரி மதி, நீ போயிட்டு தங்கராஜ் அண்ணங்கிட்ட சண்டை போட்டு வந்த விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லாத." அப்படின்றாங்க. "நான் ஏன் சொல்ல போறேன்? அவங்களா தெரிஞ்சுக்கின்னு என்ன கேட்டா மட்டும் என்ன? அவங்க எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணவா போறாங்க? ஏன் போயிட்டு இந்த மாரி அவர்கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டா, என்ன எல்லாரும் கேட்க போறாங்க. அதுக்காகலாம் நான் ஃபீல் பண்றதில்ல. எனக்கு எப்படியாச்சும் வேலை கிடைக்கணும். என்னோட கனவே அதுதான்." அப்படின்னு சொல்லிட்டு, "இருங்க, நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து மதி கிளம்பிர்றாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதிக்கு கால் பண்றாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க. "என்ன ரேவதி பண்ற? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி, "ஒண்ணும் இல்லண்ணா." அப்படின்றாங்க. "ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு?" "ஒண்ணும் இல்லண்ணா." அப்படின்றாங்க. "மாப்பிள்ளை ஏதாவது சண்டை போட்டாரா?" அப்படின்றாங்க. "இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." "சரிண்ணா, நான் வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்க போறாங்க. "ஏய் ஏய் ரேவதி, ஃபோன வச்சிடாத. என்ன பிரச்சனை சொல்லு? எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருந்துச்சு. உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சு தான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன். என்ன பிரச்சனை சொல்லு? ஒரு வேளை உங்க மாமியார் ஏதாச்சும் சொன்னாங்களா?" அப்படின்றாங்க. "இல்ல, மாப்பிள்ளை ஏதாச்சும் சண்டை போட்டாரா? என்ன பிரச்சனை சொல்லு ரேவதி." அப்படின்றாங்க. "அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. எனக்கு வேலை இருக்குண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ம் ரேவதி ஃபோன வச்சுடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, "கொஞ்ச நேரத்துக்கு முன்ன தான் அவ வந்து போனா. இப்ப இவன் வந்திருக்கான்." அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, பார்த்தும் பார்க்காத மாரி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "எங்க ரேவதி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாப்பா பார்த்தீங்கன்னா, இளவரசி பாப்பா, "அம்மா ரூம்ல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிடுது. ரேவதியும் பார்த்தீங்கன்னா, "வாணேன்." அப்படின்றாங்க. "என்னாச்சு ரேவதி? ஏன் கண்ணம் இந்த மாரி சிவந்திருக்கு? ஏன் என்னாச்சு? யார் அடிச்சா? மாப்பிள அடிச்சாரா? இவரு அடிச்சாரா சொல்லு." அப்படின்றாங்க. "இல்லண்ணா, யாரும் அடிக்கல." அப்படின்றாங்க. "என்ன பிரச்சனை சொல்லு." அப்படின்றாங்க. உடனே தங்கராஜ் கிட்ட வந்து, "எதுக்கு அடிச்சீங்க என் தங்கச்சிய?" அப்படின்றாங்க. "அடிச்சீங்களா?" அப்படின்றாங்க. "ஆமா, நான் தான் அடிச்சேன்." "இப்ப என்ன? இப்ப என் பொண்டாட்டிய நான் அடிச்சேன். நீ யார் அத கேட்க?" அப்படின்றாங்க. "என்ன, நான் யாரா? நான் அவளோட அண்ணன். ஒரு அண்ணனா வந்து நான் கேட்க தான் கேட்பேன். எதுக்காக நீங்க அடிச்சீங்க?" அப்படின்றாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "அண்ணா, நீ அமைதியா இருண்ணே, வீட்டுக்கு கிளம்புண்ணே." அப்படின்றாங்க. "இரு ரேவதி, இவரு என்ன உன்ன சந்தோஷமா வச்சுன்னு இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இவர நான் எதுவுமே கேட்காத இருந்தேன். இப்ப இந்த மாரி உன்ன கஷ்டப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்கன்னும்போது, எதுக்கு நான் கேட்காம இருக்கணும் சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்குறாங்க. உடனே தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, "என்ன கஷ்டப்படுறாளா அந்த வீட்ல? நல்ல வீடு இருக்கு, நல்ல வசதி இருக்கு, வெளியில போக வண்டிங்க இருக்கு. என்ன கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு சொல்ற? என்ன வீடு வாசலு, வண்டி மட்டும் இருந்தா போதுமா? வீட்ல நிம்மதியா இருக்க வேணாவா? என்னோட தங்கச்சி இந்த வீட்ல நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இவரு பண்ற பிரச்சனைக்கெல்லாம் நான் எதுவுமே கேட்காம இருந்தேன். இப்ப என்னோட தங்கச்சி அடிச்சிருக்காருன்னும்போது, இதுக்கு மேலலாம் கேட்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்கு என் தங்கச்சிய அடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் கிட்ட சவுண்ட் விட்டு தங்கராஜ் கிட்ட பாக்யராஜ் சவுண்ட் விட்டு போறாங்க. இத கேட்ட தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "டேய், என்னடா, ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சேன்னா வேற மாரி ஆயிடும். வெளிய போடா முன்ன. இது என்னோட வீடு. என்னோட வீட்டுக்குள்ள உனக்கு என்னடா வேல? வெளிய போடா முன்ன." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. பாக்யராஜ், "நான் தான் போறேன். உங்க வீட்ல எனக்கு என்ன வேல இருக்கு? எனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. எனக்கு எந்த யூஸும் இல்ல. நான் போக தான் போறேன். எதுக்கு என்னோட தங்கச்சிய அடிச்சீங்க? அதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க." அப்படின்னு சொல்றாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதிய கேட்குறாங்க. "என்னாச்சு ரேவதி சொல்லுன்ட்டு." "ஒண்ணும் இல்லண்ணே." அப்படின்றாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "ஆமா, அடிச்ச விஷயத்த மட்டும் சொல்லியிருக்க. என்ன காரணம்னு சொல்லியிருக்க மாட்டியே. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. கட்ன புருஷனுக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டல்ல." அப்படின்றாங்க. "என்ன, யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டா அவ? இப்ப கூட என்ன நீங்க அடிச்சத யாருக்கும் சொல்லாம தான் இருக்கா? யாருக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கா சொல்லுங்க? உங்க வீட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு தானே அவ அந்த மாரி இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமா, ஆமா, அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாத மாரி நடிச்சா என்ன பண்றது?" அப்படின்றாங்க. "இப்ப என்ன, எங்க அப்பா, அம்மா உங்கள தலையில தூக்கி ஆடுறாங்கன்றதுக்காகலாம் உங்கள நான் சும்மா விட முடியாது. என்னோட தங்கச்சிய அடிச்சதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்." அப்படின்றாங்க. "அதெல்லாம் உனக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. என்னோட பொண்டாட்டிய நான் அடிச்சேன். நீ வெளிய போடா
போலாம் முன்ன அப்படின்றாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, போய் குழந்தைய தூக்கிக்கின்னு, நான் என்னோட தங்கச்சிய என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வாரேன் ரேவதி நம்ம போலாம் அப்படின்றேன். வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, அண்ணன் இல்லண்ணா நான் வரல எங்கேயும் அப்படின்றாங்க. ரேவதி நீ வா நம்ம போலாம். நம்ம வீட்டுக்கு நம்ம போலாம் வா அப்படின்றாங்க. தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, எங்க கூட்டிட்டு போற? என்னோட தங்கச்சிய நான் இங்க கஷ்டப்பட்டு இருக்குன்றது ஒண்ணும் அவசியம் இல்ல. என்னோட வீட்டுக்கே நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்றாங்க. ரே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதி குழந்தைய அவங்ககிட்ட இருந்து வாங்கின்னு, நீ ரூம்குள்ள போ அப்படின்றாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதி நீ வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி சவுண்டா சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.